Welcome to Kanini Kalvi. This video we are going to see the topic relational model in database systems. Previous video நம்ம ER மாடல்னா என்னன்னு பார்த்தோம். So ER மாடல் வந்து ஒரு database diagrammatic represent பண்றது. So here in relational model or relational database நம்ம வந்து ஒரு database collection of tables நம்ம represent பண்ணுவோம். Okay. So it consists of collection of tables. Okay. ஒவ்வொரு டேபிளுக்கும் ஒரு யூனிக் நேம் இருக்கும். ஸோ அதை வந்து இங்கே ரிலேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ கலெக்ஷன் ஆஃப் டேபிள்ஸாக ஒரு டேட்டாபேஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது ரிலேஷனல் டேட்டாபேஸ். ஓகே, நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். ஸோ இன்ஸ்ட்ரக்டர்னு ஒரு என்டிட்டி இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஒரு டேபிளாக ரெப்ரசென்ட் பண்ணலாம் விச் ஸ்டோர்ஸ் த இன்ஃபர்மேஷன் அபவுட் இன்ஸ்ட்ரக்டர்ஸ். ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் வந்து இன்ஸ்ட்ரக்டர்ஸோட டீட்டெயில்ஸாக ஸ்டோர் பண்ணும். நார்மலாக நம்ம ஆல்ரெடி பார்த்தது மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் அந்த டேபிளில் வந்து 4 ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஸ்ட்ரக்டர்ன்றது ஒரு ஃபேக்கல்ட்டி. ஸோ அவங்களோட ஐடி அண்ட் தென் நேம், எந்த டிபார்ட்மெண்ட், சேலரி, இதுதான் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ அதில் ஈச் ரோ ஆஃப் திஸ் டேபிள் ரெக்கார்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஒவ்வொரு ரோவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு தனி இன்ஸ்ட்ரக்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே இருக்கு திஸ் இஸ் இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன். இதில் 4 ஃபீல்ட்ஸ் இருக்குது: ஐடி, நேம், டிபார்ட்மெண்ட் நேம், சேலரி. ஒவ்வொரு ரோவும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு செப்பரேட் இன்ஸ்ட்ரக்டர். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ பார்த்துட்டிங்கன்னா ஸ்ரீனிவாசன், ஸோ அவரோட டீட்டெயில் இருக்கும். அதே மாதிரி வந்து இப்போ 6th ரோ பார்த்துட்டிங்கன்னா கோல்டு, அவங்கள அந்த இன்ஸ்ட்ரக்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும். ஓகே, அதே மாதிரி இது வந்து கோர்ஸ்னு ஒரு டேபிள், அதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே கோர்ஸில் வந்து கோர்ஸ் ஐடி இருக்கும், அப்புறம் கோர்ஸ் நேம் அதான் டைட்டில், அதன் அது எந்த டிபார்ட்மெண்ட், அதுக்கு எத்தனை கிரெடிட்ஸ். இது ஒரு ரிலேஷன் ப்ரீ ரிக்வஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி என்ன கோர்ஸ் படிக்கணும், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோர்ஸை 301 படிக்கிறதுக்கு முன்னாடி BIO 101 நம்ம படிச்சிருக்கணும். ஸோ அதான் இது ஒரு ரிலேஷன். ஓகே, அதுக்கு வந்து 2 ஃபீல்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த டேபிள்லாம் டியூபிள் அப்படின்றது சிம்பிளி அ சீக்வன்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு டியூபிள்னு சொல்லலாம். ஓகே, அதாவது எவ்ரி ரோ இஸ் கால்ட் அ டியூபிள். அதில் வந்து செட் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டீங்கன்னா அதில் ஒரு கோர்ஸ் ஐடி, டைட்டில், டிபார்ட்மெண்ட் நேம், கிரெடிட்ஸ் இருக்கு. ஸோ அது ஒரு டியூபிள். அதே மாதிரி ஒவ்வொரு ரோவும் ஒரு டியூபிள். இப்போ ஒரு டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதில் n ரோஸ் இருந்ததுன்னா அப்போ we have n tuple of values. ஸோ n வேல்யூஸ் இருக்கும். அடுத்து ரிலேஷனல் மாடல், தி டேர்ம் ரிலேஷன் இஸ் யூஸ் டு ரெஃபர் அ டேபிள். ஸோ ஜென்ரலாக வந்து இங்கேயே கொடுத்துருக்கோம். ஸோ கோர்ஸ் ரிலேஷன், ஸோ ரிலேஷன்னா அந்த டேபிளை இண்டிகேட் பண்ணுறது. அதே மாதிரி இது வந்து இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன் அப்படின்னா அது ஒரு டேபிளை இண்டிகேட் பண்ணுறது. ஸோ ரிலேஷன் அப்படின்னா தட் இண்டிகேட்டட் டேபிள். அப்புறம் டியூபிள் அப்படின்னா ரெஃபர்ஸ் டு அ ரோ. ஸோ அதில் இருக்க ஒவ்வொரு ரோவும் ஒரு டியூபிள். ஸோ இது வந்து இப்போ டோட்டலாக 3, 6, 8, 10, 13 ரோஸ் இருக்கு. அப்போ 13 டியூபிள்ஸ் we have in this relation or in this table. அதே மாதிரி காலம், அதுக்கு பேர் வந்து attributes. ஓகே, இப்போ இந்த டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை கோர்ஸ்ன்ற டேபிள் எடுத்துட்டீங்க அப்படின்னா கோர்ஸ் ஐடி, டைட்டில், டிபார்ட்மெண்ட் நேம், கிரெடிட்ஸ், இதனாலும் attributes ஆஃப் கோர்ஸ் ரிலேஷன். இதுக்கு இன்னொரு நேம் வந்து ஃபீல்ட்ஸ்னு சொல்லலாம். attributes வந்து ஃபீல்ட்ஸ்னு சொல்லலாம். தட் இஸ் நத்திங் பட் காலம்ஸ் ஆஃப் தி டேபிள். ஸோ காலம்ஸ் வந்து எதர் ஃபீல்ட்ஸ் ஆர் attributes, ரோஸ் வந்து டியூபிள். அது இண்டிகேட் செப்பரேட் ரெக்கார்ட், அது ரெக்கார்டுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஓகே, ஸோ ஃபார் ஈச் attribute ஆஃப் அ ரிலேஷன் there is a set of permitted values called domain of the attribute. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ கோர்ஸ் ஐடி எடுத்துக்கோங்க. கோர்ஸ் ஐடிக்கு வந்து இது வந்து ஒரு அட்ரிபியூட். இதில் என்னென்ன வேல்யூஸ் பாசிபிள், பெர்மிட்டட் வேல்யூஸ், ஸோ அதுக்கு பேர் வந்து டொமைன் ஆஃப் கோர்ஸ் ஐடி. அதே மாதிரி இப்போ நீங்கள் ரோல் நம்பர்னு ஒரு அட்ரிபியூட் எடுத்துட்டிங்கன்னா இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா நம்மளுக்கு ரோல் நம்பர் வந்து 1லேருந்து 100க்குள்ளே இருக்கும். ஓகே, ஸோ that permitted values are called domain. ஓகே, a domain is atomic if elements of the domain are considered to be indivisible unit. ஸோ இப்போ டொமைனில் இருக்க வேல்யூஸ் இன்டிவிசிபிளாக இருந்தது அப்படின்னா அந்த டொமைன் வந்து நம்ம அட்டாமிக்னு சொல்லலாம். ஓகே, அதே மாதிரி சம்டைம் டொமைனில் இருக்க வேல்யூஸ் வந்து எதுவுமே, அதாவது ஒரு பர்டிகுலர் டியூபிளுக்கு வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னா நம்ம நல் கொடுக்கலாம். ஸோ நல் வேல்யூ இஸ் அ ஸ்பெஷல் வேல்யூ தட் signifies that the value is unknown or does not exist. ஸோ தெரியாத வேல்யூ, ஒரு ஆட்ரிபியூட்டுக்கு வந்து வேல்யூ தெரியல, இல்லை அதுக்கு இல்லை, அன்னோனா இருக்கு அப்படின்னா அந்த கேசஸில் நம்ம நல் வேல்யூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல் வேல்யூலாம் கொரீஸில் பார்க்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த இதில் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது நம்ம டேட்டாபேஸ் ஸ்கீமா. ஸோ ஸ்கீமா அப்படின்றது மெயினாக வந்து ஒரு லாஜிக்கல் டிசைன். ஸோ லாஜிக்கல் டிசைன் ஆஃப் தி டேட்டாபேஸ்
அதில் என்ன இருக்கும் அப்படின்னா டிசைனாக நம்மளுக்கு தெரியும். ஓகே, ஸோ செட் ஆஃப் வேல்யூஸ், அதுக்கு என்னென்ன அட்ரிபியூட்ஸ் இருக்குது, ஒவ்வொரு டேபிள் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன அட்ரிபியூட்ஸ் வரும், அதுக்கு என்னென்ன செட் ஆஃப் வேல்யூஸ். ஸோ அதுதான் வந்து ஸ்கீமா. இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. ரிலேஷனல் ஸ்கீமா கன்சிஸ்ட் ஆஃப் a list of attributes and their corresponding domains. டொமைனை நம்ம முன்னாடி பார்த்தோம், என்னென்ன பெர்மிட்டட் வேல்யூஸ். ஸோ ஒரு டேபிளில் என்னென்ன அட்ரிபியூட் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடி பார்த்தோம் கோர்ஸ் அப்படின்ட்டு. கோர்ஸ்னா கோர்ஸ் ஐடி, கோர்ஸ் நேம், டிபார்ட்மெண்ட், கிரெடிட். ஸோ இது 4 அட்ரிபியூட் இருக்கு. ஸோ என்னென்ன அட்ரிபியூட், அதுக்கு என்னென்ன பெர்மிட்டட் வேல்யூ, அதுதான் அதோட டொமைன்ஸ். ஸோ இதை வந்து இண்டிகேட் பண்ணுறது தான் ஸ்கீமா. ஓகே, ஸோ ரிலேஷனல் ஸ்கீமாவில் அதுதான் இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமாக பார்க்க போகிறது கீஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் நிறைய பேத்துக்கு. ஸோ கீஸ் வந்து நம்மளுக்கு டோட்டலாக 4 கீஸ் இருக்கு. சூப்பர் கீ, அப்புறம் கேண்டிடேட் கீ, அதுக்கப்புறம் வந்து பிரைமரி கீ, நெக்ஸ்ட் வந்து ஃபாரின் கீ. ஸோ டோட்டலாக 4 கீ இருக்கும். பட் எல்லாமே வந்து ஒரு ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ we must have a way to specify how tuples within a given relation are distinguished. Okay, this is expressed in terms of attributes. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, ஸோ டியூப்பிள்ன்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ரோஸ் ஆஃப் தி ரிலேஷன். ஸோ இப்போ இதில் வந்து 10 ரோஸ் இருக்குன்னா அதெல்லாம் 10 டியூப்பிள்ஸ்னு அர்த்தம். ஸோ ஒரு டியூப்பிளில் இன்னொரு டியூப்பிள்லேருந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது, அதுக்காக தான் நம்ம கீஸ் யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அது எப்படி பண்ணணும்னா வித் தி அட்ரிபியூட்ஸ். ஸோ இங்கே மேலே அட்ரிபியூட்ஸ் இருக்கா, கோர்ஸ் ஐடி, டைட்டில், டிபார்ட்மெண்ட் நேம், கிரெடிட்ஸ். ஸோ இந்த அட்ரிபியூட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டியூப்பிள்ஸை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், டிஸ்டிங்விஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அதுக்கு கீஸ் யூஸ் பண்ணுறோம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கீ வந்து சூப்பர் கீ. ஓகே, சூப்பர் கீ இஸ் அ செட் ஆஃப் 1 or more attributes that taken collectively allow us to identify uniquely a tuple in the relation. ஸோ சூப்பர் கீன்றது சிம்பிளா எய்தர் 1 attribute or collection of more number of attributes. ஓகே, எய்தர் ஒரு அட்ரிபியூட்டை எடுத்துட்டு அதை வச்சே நம்ம எல்லா டியூப்பிள்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா அப்படி பண்ண முடியாத பட்சத்தில் we can combine more than 1 attribute, 2 attribute, 3 attribute கூட கம்பைன் பண்ணி we can uniquely identify a tuple in the relation. அதுக்கு பேர் தான் சூப்பர் கீ. ஓகே, இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஐடி அட்ரிபியூட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன். ஓகே, நீங்க இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன் இங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூ டேக் ஐடி, திஸ் இஸ் நத்திங் பட் ஐடி, அதாவது ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டரோட ஐடி. நீங்க இங்க ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்டருக்கும் டிஃப்ரெண்டா தான் இருக்கும். கண்டிப்பா வந்து ஐடி வந்து யாருக்கும் சேமா இருக்காது. அப்ப இந்த ஒரு அட்ரிபியூட்டை வச்சுட்டு we can differentiate all the instructors, அதாவது we can differentiate all the tuples in the relation. அப்ப id is a super key. ஸோ இங்க வந்து நம்ம ஒரு அட்ரிபியூட்டே போதும். using this single attribute id we can differentiate all the tuples or all the rows in the database. Okay, ஸோ அப்ப id is a super key. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, the name attribute. Okay, so name attribute of instructor on the other hand is not a super key. Okay, ஸோ அதே இன்ஸ்ட்ரக்டர் ரிலேஷன்ல இங்க நேம் இருக்கு. ஓகே, ஸோ நேம் பார்த்துட்டீங்கன்னா ஆக்சுவலா இந்த டேபிள் படி இங்க டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கு. ஜென்ரலா நேம் அப்படின்னா கண்டிப்பா வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 50 பேர், இல்ல ஒரு காலேஜ்ல ஃபேக்கல்டிஸ் ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா ஒருத்தர் 2 பேர் இல்ல ஒரு 3 பேர் வந்து சேம் நேமா இருப்பாங்க. ஸோ யூசிங் நேம் அலோன் we cannot differentiate யூனிக்லி, ஈச் டியூப்பிள் யூனிக்கா நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஸோ அப்போ நேம் வந்து இங்கே சூப்பர் கீ கிடையாது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நேமோட வேற ஏதாவது ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் கீ கிடைக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இங்கே நேமோட என்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, காம்பினேஷன் ஆஃப் ஐடி அண்ட் நேம் இஸ் அ சூப்பர் கீ ஃபார் தி ரிலேஷன் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ நேம் மட்டும் நம்மளுக்கு வந்து ஒரு சூப்பர் கீ கிடையாது. இப்போ நேமோட நீங்க ஐடியும் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ தி காம்பினேஷன் ஆஃப் ஐடி அண்ட் நேம் ஃபார்ம்ஸ் சூப்பர் கீ. ஏன்னா இது ரெண்டும் யூஸ் பண்ணி கண்டிப்பா நம்ம எல்லா டியூப்பிள்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு 3 பேர் வந்து சேம் நேம்ல இருக்காங்க, பட் அவங்களோட ஐடி பார்த்தீங்கன்னா கண்டிப்பா டிஃப்ரெண்டா தான் இருக்கும். ஸோ ஐடி அண்ட் நேமை நீங்க கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா we can differentiate all the tuples. ஸோ இந்த மாதிரி நீங்க கம்பைன் பண்ணியும் சூப்பர் கீ எடுத்துக்கலாம். ஸோ ஐடி அலோன் இஸ் அ சூப்பர் கீ, நேம் வந்து சூப்பர் கீ கிடையாது. பட் நேமோட ஐடியை கம்பைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா தட் இஸ் அ சூப்பர் கீ. ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஸோ அதுல இருந்து நெக்ஸ்ட் பாயிண்ட் வருது, இஃப் கே இஸ் அ சூப்பர் கீ தென் so is any super set of k. அப்படின்னா என்ன மீனிங்னா, முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த பாயிண்ட்ல, இப்போ நீங்க ஐடி மட்டும் எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு சூப்பர் கீ. ஏன்னா ஐடி மட்டும் வச்சுட்டு எல்லா டியூப்பிள்ஸையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்.
ஸோ ஐடி வந்து நீங்க கேன்னு எடுத்துக்கோங்க. ஸோ கே இஸ் சூப்பர் கீ, அதாவது ஐடின்றது ஒரு சூப்பர் கீ. இப்போ அந்த ஐடியோட நம்ம நேமும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பினேஷன் ஒரு சூப்பர் கீ. அதுதான் இங்க சொல்றாங்க எனி சூப்பர் செட். ஸோ அந்த ஐடி அட்ரிபியூட் கூட இன்னொரு அட்ரிபியூட்டை நீங்க சேர்த்து ஆட் பண்ணாலும் அது ஒரு சூப்பர் கீ தான். ஓகே, ஸோ அதான் இங்க பண்ணியிருக்கோம். ஐடியோட நம்ம நேம் ஆட் பண்றோம், அது ரெண்டும் சேர்ந்த காம்பினேஷன் இஸ் சூப்பர் கீ. ஸோ அதுதான் கேவோட சூப்பர் செட் வந்து அதுவும் ஒரு சூப்பர் கீயா தான் இருக்கும். ஓகே, ஸோ சப்செட்னா நம்ம டிவைட் பண்றது, சூப்பர் செட்னா எக்ஸ்ட்ரா அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்றது. ஸோ அதுவுமே ஒரு சூப்பர் கீ தான். ஸோ இந்த சூப்பர் கீயை வச்சுட்டு we are going to define now candidate keys. Okay, so candidate key na என்னன்னு பார்க்கலாம். We are often interested in super keys for which no proper subset is a super key. Okay, so we are often interested in super keys for which no proper subset is a super key. Such minimal super keys are called candidate keys. Okay, so candidate key na minimal number of super key. So super key நம்ம இங்க சொன்னோம் எனி சூப்பர் செட் எத்தனை அட்ரிபியூட் ஆட் பண்ணாலும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும். ஸோ அது ஒவ்வொரு சூப்பர் செட்மே ஒரு சூப்பர் கீன்னு சொன்னோம். அதை நீங்க டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் சப்செட் கிடைக்கும். ஸோ அந்த மினிமல் சப்செட் ஆஃப் சூப்பர் கீக்கு பேர் தான் கேண்டிடேட் கீ. ஸோ சூப்பர் கீயை நம்ம சப்செட்டாக டிவைட் பண்ணணும். இப்போ ஏன்னா சூப்பர் கீ வந்து 1 or more அட்ரிபியூட்ஸ் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதை நம்ம டிவைட் பண்ணி சப்செட், அதில் ஒரு சப்செட் எடுத்துட்டு அந்த சப்செட் ஆஃப் கீ யூஸ் பண்ணி நம்ம எல்லா டீப்பிள்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது வந்து ஒரு கேண்டிடேட் கீ. அதான் மினிமல் சூப்பர் கீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், பார்க்கலாம். இட் இஸ் பாசிபிள் தட் செவரல் டிஸ்டிங்க்ட் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் குட் சர்வ் அஸ் அ கேண்டிடேட் கீ. ஸோ கேண்டிடேட் கீக்குமே ஒரு அட்ரிபியூட் இருக்கணும்னு அவசியம் இல்லை. காம்பினேஷன் ஆஃப் மோர் தென் 1 அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேண்டிடேட் கீ ஃபார்ம் பண்ணலாம். Okay, suppose that a combination of name and department name is sufficient to distinguish among members of the instructor relation. Okay, so instructor table நம்ம முன்னாடி பார்த்தோம், அதில் இன்ஸ்ட்ரக்டரோட நேம், டிபார்ட்மெண்ட் நேம், ஸோ அது ரெண்டும் யூஸ் பண்ணி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம்னு சொல்றாங்க. தென் போத் ஐடி அப்புறம் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் ஆர் கேண்டிடேட் கீஸ். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் இன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஐடின்றது தனியாக அது ஒரு கீ. பிகாஸ் இதை மட்டும் யூஸ் பண்ணி நம்ம எல்லா டீப்பிள்ஸையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அது ஒரு அந்த மினிமம் கீ, அந்த மினிமல் கீ அது வந்து ஒரு கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. ஐடி இல்லாமல் நம்ம நேம் மட்டும் வச்சுட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் நேம் கம்பைன் பண்ணி டிஃபரன்ஷியேட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது ஒரு கேண்டிடேட் கீன்னு சொல்கிறாங்க. ஓகே, although the attributes id and name together can distinguish instructor tuple, their combination id and name does not form a candidate key since the attribute id alone is a candidate key. ஸோ நம்ம சூப்பர் கீழ தான் நம்ம சூப்பர் செட் எடுத்துக்கலாம். இப்போ ஐடி மட்டும் ஒரு சூப்பர் கீ அப்படின்னா அதோட நேம் ஆட் பண்ண அது ஒரு சூப்பர் கீன்னு சொல்றோம். பட் இங்க வந்து இது ரெண்டையும் நீங்க கம்பைன் பண்ணீங்க, ஐடி அண்ட் நேமை கம்பைன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம எல்லா டீப்புளும் டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். பட் அது வந்து கேண்டிடேட் கீன்னு சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா இதை நீங்க அகைன் சப்செட்டா பிரிச்சீங்க அப்படின்னா ஐடி மட்டுமே யூஸ் பண்ணி நம்ம எல்லா டீப்புளையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ப அது வந்து ஒரு கேண்டிடேட் கீ. நம்ம கேண்டிடேட் கீனா என்ன சொன்னோம், மினிமல் சூப்பர் கீஸ். ஓகே, அதுதான் வந்து கேண்டிடேட் கீ. அதாவது ஒரு செட் எடுத்துட்டீங்கன்னா அதுல வந்து நீங்க சப்செட் எடுத்து பார்க்கணும், அதுல இருக்க மினிமம் அமௌண்ட் ஆஃப் கீஸ் வச்சுட்டு நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா அது மட்டும் தான் கேண்டிடேட் கீயா இருக்கும். ஸோ அதோட நீங்க சூப்பர் செட் எடுக்கக்கூடாது. ஸோ இங்க ஐடி மட்டும் வச்சுட்டு we can differentiate all the tuples. அப்ப அதுதான் கேண்டிடேட் கீ. ஐடி அண்ட் நேம் நீங்க கம்பைன் பண்ணக்கூடாது. ஐடி அண்ட் நேம் வந்து சூப்பர் கீயா இருக்கலாம், பட் கேண்டிடேட் கீயா இருக்காது. ஓகே, ஸோ சூப்பர் கீ கேண்டிடேட் கீ ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். பட் சூப்பர் கீ வந்து நீங்க எத்தனை அட்ரிபியூட்ஸ் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் கேண்டிடேட் கீஸ்ல வந்து மினிமம் அட்ரிபியூட்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரைமரி கீ. ஸோ பிரைமரி கீ வந்து அகைன் இது சேம் டைப் தான். இது வந்து ஒவ்வொரு டியூப்லையும் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண என்ன அட்ரிபியூட் யூஸ் பண்றோம், தட் இஸ் அ பிரைமரி கீ. ஓகே, ஸோ பிரைமரி கீ டு டினோட் அ கேண்டிடேட் கீ. இது வந்து ஒரு கேண்டிடேட் கீன்னு சொல்றாங்க. கேண்டிடேட் கீ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், மினிமம் செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஓகே, இட்ஸ் அ கேண்டிடேட் கீ தட் இஸ் சூசன் பை தி டேட்டாபேஸ் டிசைனர். யார் டேட்டாபேஸ் டிசைன் பண்றாங்களோ அவங்க டிசைட் பண்ணுவாங்க as the principal means of identifying tuples within a relation. ஸோ ஒரு டேபிளில் இருக்கிற டியூபிள்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ண, அதை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண we can choose this primary key. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி கேண்டிடேட் கீ. ஸோ கேண்டிடேட் கீனா இட்ஸ் அ மினிமல் நம்பர் ஆஃப் சூப்பர் கீஸ், அதுதான் வந்து கேண்டிடேட் கீ. ஓகே, ஸோ இங்கே டிஃப்ரெண்ட்
டேபிள்ஸ் இருக்கு, அதாவது ரிலேஷன்ஸ், அதுக்கு என்னென்ன பிரைமரி கீன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கிளாஸ் ரூம் எடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து 2 இருக்கு. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து தான் பிரைமரி கீ. அது பில்டிங் அண்ட் ரூம் நம்பர். நீங்கள் பில்டிங் மட்டும் எடுத்துட்டிங்கன்னா நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஏன்னா ஒரு பில்டிங்கில் வந்து நிறைய கிளாஸ் ரூம் இருக்கும். அப்போ நம்ம யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியாது அதில் இருக்க டூப்பிள்ஸ். அதே மாதிரி ரூம் நம்பர் மட்டும் வச்சுட்டு நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சப்போஸ் இப்போ 3 பில்டிங் இருக்கு, ஒவ்வொரு பில்டிங்லையும் ஒரு 5 கிளாஸ் ரூம் இருக்கு, எல்லாத்துக்குமே சேம் நம்பர் இருக்கலாம், 1 2 3 4 5. பில்டிங் 2லையும் 1 2 3 4 5 இருக்கலாம். ஸோ அப்போ ரூம் நம்பர் மட்டும் வச்சுட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. பில்டிங் ரூம் நம்பரும் வச்சுட்டு டியூபிள்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ரூம், ஃபர்ஸ்ட் பில்டிங் செகண்ட் ரூம், அதே மாதிரி செகண்ட் பில்டிங் ஃபர்ஸ்ட் ரூம், அந்த மாதிரி நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் பிரைமரி கீ. அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்க போகுது. இப்போ ஒரு காலேஜில் வந்து 10 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னா 10 டிபார்ட்மெண்ட்டும் யூனிக்காக தான் இருக்க போகுது. ஸோ யூசிங் டிபார்ட்மெண்ட் நேம் அலோன் ஹியர் வி கேன் டிஃபரன்ஷியேட் ஆல் தி டியூபிள்ஸ். அப்போ இது வந்து ஒரு பிரைமரி கீ. அதே மாதிரி கோர்ஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கோர்ஸ்க்கும் தனியாக கோடு இருக்கும், தட் இஸ் கோர்ஸ் ஐடி. that should be a primary key. இன்ஸ்ட்ரக்டருக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஐடி, எங்கெல்லாம் அந்த ஐடி வருதோ அதெல்லாம் வந்து இண்டிவிஜுவல் அட்ரிபியூட்டாவே உங்களுக்கு ஆக்ட் ஆகும் சூப்பர் கீயா, அது இங்கே பிரைமரி கீயா. அதே மாதிரி செக்ஷனில் வந்து 3 நீங்கள் கம்பைன் பண்ணாதான் உங்களுக்கு பிரைமரி கீ கிடைக்குது. அதாவது 4 அட்ரிபியூட் இருக்கு, கோர்ஸ் ஐடி, செக்ஷன் ஐடி, செமஸ்டர், இயர், இதனால நீங்கள் கம்பைன் பண்ணணும். அதே மாதிரி இப்போ டீச்சர் வந்து சப்ஜெக்ட் டீச் பண்ணுவாங்க, இங்கே யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண ஐடி, அதாவது இன்ஸ்ட்ரக்டரோட ஐடி, அண்ட் தென் கோர்ஸ் ஐடி, செக்ஷன் ஐடி, செமஸ்டர், இயர், இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணால் தான் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ண முடியும் ஒரு டியூப்லையும். ஸ்டூடெண்ட்ன்ற ரிலேஷனில் ஸ்டூடெண்ட் ஐடி மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதே மாதிரி டேக்ஸ், ஸ்டூடெண்ட் வந்து என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறாங்க அதுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணணும். ஸ்டூடெண்ட் ஐடி, கோர்ஸ் ஐடி, செக்ஷன் ஐடி, செமஸ்டர், இயர். அட்வைசர், ஃபேக்கல்ட்டி வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு அட்வைசராக இருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டூடெண்ட் ஐடி வேணும், அந்த இன்ஸ்ட்ரக்டர் ஐடி வேணும். அண்ட் தென் டைம் ஸ்லாட், அதுக்கு வந்து டைம் ஸ்லாட் ஐடி, டே, ஸ்டார்ட் டைம். இந்த மாதிரி ப்ரீ ரிக்வஸ்ட்ன்ற ரிலேஷனுக்கு கோர்ஸ் ஐடி இருக்கணும், ப்ரீ ரிக்வஸ்ட் ஐடி இருக்கணும். ஸோ இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து பிரைமரி கீ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து ஃபாரின் கீ. ஸோ ஃபாரின் கீனா ஒரு டேபிள்லேருந்து இன்னொரு டேபிளுக்கு ரிலேட் ஆயிருக்குது, தட் இஸ் அ ஃபாரின் கீ. ஓகே, இப்போ பாருங்க, attribute set A is called a foreign key. ஸோ அங்கே வந்து attribute setன்னு சொல்லியிருக்கோம். ஒரு attribute கிடையாது, செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அது வந்து ஃபாரின் கீ ஃப்ரம் ஒரு டேபிள் R1 ரெஃபரன்சிங் R2. ஸோ அது வந்து இன்னொரு டேபிளில் இருக்கும், அதை ரெஃபர் பண்ணும். அது அந்த டேபிள் வந்து R2ன்னு சொல்கிறாங்க. தி ரிலேஷன் R1, இந்த கீ இருக்குது பார்த்தீங்களா, அட்ரிபியூட் செட் R1ன்ற டேபிளில் இருக்கும், அதுக்கு பேர் ரெஃபரன்சிங் ரிலேஷன். அந்த இன்னொரு டேபிள் அதுக்கு பேர் வந்து ரெஃபரன்ஸ்டு ரிலேஷன். ஓகே, ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்க அப்படின்னா attribute டிபார்ட்மெண்ட் நேம் இன் இன்ஸ்ட்ரக்டர் இஸ் அ ஃபாரின் கீ. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்ட்ரக்டர்ல டிபார்ட்மெண்ட் நேம் இருக்கு, இது வந்து ஒரு ஃபாரின் கீ. எங்க அப்படின்னா ஃப்ரம் டிபார்ட்மெண்ட் டேபிள், இங்க இருக்கு பாருங்க டிபார்ட்மெண்ட் டேபிள். ஸோ டிபார்ட்மெண்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் நேம்ன்றது ஒரு பிரைமரி கீ. ஸோ அங்க என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் மோஸ்ட்லி இங்க இருக்கும் இன்ஸ்ட்ரக்டர் டேபிள்ல. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் டேபிள் இருக்க டிபார்ட்மெண்ட் நேம் யூசஸ் தி வேல்யூஸ் ஆஃப் another டேபிள், that is department table. அங்க department nameன்றது act as a primary key. அப்ப இந்த department name வந்து இங்க foreign key. Okay, so அதான் இங்க கொடுத்திருக்கோம். department name in instructor is a foreign key from instructor relation referencing department table refer பண்ணுது. Okay, so department nameன்றது primary key of department table. so department table department nameன்றது primary key, but இங்க instructorல வந்து அது ஒரு attribute. அப்ப இது வந்து foreign key for that one. Okay, so இப்போ இங்க instructor வந்து referencing relation, department referenced relation. Okay, so இதான் foreign key. ஸோ லாஸ்ட்டாக நம்ம இங்கே பார்க்க போகிறது வந்து ஸ்கீமா டயக்ராம்ஸ். ஸோ ஸ்கீமா டயக்ராம்னா ஓவரால் ரிலேஷன் கொடுக்குறது. ஸோ இப்போ நம்ம இங்கே பார்த்தோம் இவ்வளோ ரிலேஷன்ஸ் இருக்குது, இது எல்லாத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ப்ரைமரி கீ வந்து நம்ம நார்மலாக வந்து அண்டர்லைன் பண்ணியிருப்போம், ஃபாரின் கீ வந்து ஒரு லைன் கொடுத்து நம்ம இண்டிகேட் பண்ணியிருப்போம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னு தெரியும் டயக்ராமில் எல்லா ரிலேஷனும் கொடுத்துருப்போம். ஓகே, ஸோ இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்கிறதுலாம் நம்ம ஆல்ரெடி இங்கே பார்த்தோம், இங்கே ப்ரைமரி கீஸ்லாம் அண்டர்லைன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் இங்கே இருக்குது. ஃபாரின் கீலாம் நம்ம இந்த லைன் மூலயமா இண்டிகேட் பண்ணியிருப்போம். அங்கே நம்ம முன்னாடி பார்த்தது மாதிரி இப்போ சப்போஸ் இன்ஸ்ட்ரக்டர் எடுத்துக்கோங்க, இன்ஸ்ட்ரக்டரில் டிபார்ட்மெண்ட் நேம் இஸ் அ ஃபாரின் கீ. ஏன்னா இது வந்து டிபார்ட்மெண்ட் நேம், டிபார்ட்மெண்ட்ற ஒரு டேபிளில் டிபார்ட்மெண்ட் நேம் வந்து பிரைமரி கீயாக இருக்குது. ஸோ அப்போ இங்கே வந்து இது ஃபாரின் கீ. ஓகே, ஸோ அதே மாதிரி நிறைய ஃபாரின் கீ இருக்கும். இங்கே பார்த்துட்டிங்கன்னா ஐடி,
இருக்கு? ஸோ 2 ஐடி இருக்கு. இங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் ஐடின்றது ஃபாரின் கீ பிகாஸ் இன்ஸ்ட்ரக்டர் ஐடி இஸ் அ பிரைமரி கீ ஆஃப் இன்ஸ்ட்ரக்டர் டேபிள். ஸோ அந்த ரிலேஷன்ஸ்லாம் இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஓவரால் ரிலேஷன் தான் ஸ்கீமா டயக்ராம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் ரிலேஷனல் மாடல். ஸோ ரிலேஷனல் மாடல்னா நம்ம ரிலேஷனல் மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் டேபிள்ஸ். அதில் வந்து ரிலேஷன்னா என்ன, அதுக்கப்புறம் டியூபிள்னா என்ன, அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ்னா என்ன, தட் இஸ் ஆட்ரிபியூட்ஸ், அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் ஸ்கீமானா என்னன்னு பார்த்தோம், அப்புறம் இதுலேயே டொமைன் என்னன்னு பார்த்தோம், தென் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் கீஸ், சூப்பர் கீ, கேண்டிடேட் கீ, அதுக்கப்புறம் பிரைமரி கீ அண்ட் ஃபாரின் கீ, அதுக்கப்புறம் ஸ்கீமா டயக்ராம்னா அந்த ஓவரால் design of the database. Okay, so thank you. In the next video we will see relational algebra. Okay, so in the relational model பார்த்துட்டோம், அதில் operations எப்படி பண்றது tablesல. So that is relational algebra. We will discuss in the next video. Thank you. Thanks for watching.